வணக்கம். எளிமையான படிக்கோலம் பாருங்கள், சின்னதாக போடுற பாருங்கள், எல்லாம் கற்றுக்கோங்க. இப்படி 4 புள்ளி வச்சுக்கோங்க, ஒரு 2 புள்ளி வச்சுக்கோங்க, இந்த பக்கம் 2 புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோட்டை இப்படியே இட்டு இந்த மாதிரி கட்டமாக போட்டுருந்தாங்க. முதல்ல கற்றுக்கோங்க. அரிசி மாவுலேயே போடுங்க கோலம். அரிசி மாவு இல்லை, உங்களுக்கு கல் மாவு கிடச்சிங்கன்னா கூட அதில் கூட நீங்கள் கோலம் போடலாம். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் இதே மாதிரியே வச்சு அது மேலே அடுக்கடுக்காக அப்படியே போடும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். நம்மளோட கைவண்ணம் மகளு சின்ன மகுவாக இந்த மாதிரி கற்றுக்கோங்க. சின்னதாக போடுங்க, அழகாக போடுங்க. இதையே நீங்கள் சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் கோடாக கூட போட்டுக்கலாம். போட்டு ஒரு கட்டம் ஒட்டிக்கலாம். அது மாதிரி இங்கேயும் 1 2 3 4 போட்டுக்கலாம். இங்கே அது மாதிரி 1 2 3 4 போட்டுக்கலாம். இங்கே என்ன பண்ணுறீங்க, சென்டரில் இந்த 4 பக்கமும் போட்டு 1 2 3 போட்டுக்கலாம். நடுவில் சென்டரில் நம்ம எப்படி வேணால் அதை இது பண்ணிக்கலாம். அவுட்டரில் அப்படியே செம்மண் கொடுத்தீங்கன்னா படிக்கோலம் ஆகிடும். சிறிய படிக்கோலம் 3 புள்ளி 2 புள்ளியில் ஈஸியாக மகுளு பாருங்கள். ட்ரெடிஷ்னல் மகுளு ஈஸியாக போடலாம், எல்லோரும் கற்றுக்கலாம். ஒரே டைமில் அப்படியே போட்டுங்க. பாருங்க, 3 புள்ளி 2 புள்ளி வச்சுக்கோங்க. ஈஸியாக போடலாம். இப்படி வளைச்சிக்கோங்க. வளைச்சி இப்படி சென்டர் புள்ளி எப்படி வச்சுக்கோங்க. இப்படி வளைங்க. இப்படி வளைச்சி இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பக்கம் வச்சுக்கோங்க. வளைச்சி சரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு கோலம் ரெடி. அடுத்தது பாருங்கள், அடுத்தது சென்டரில் ஒரு ரவுண்ட் இது போட்டுக்கோங்க. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணுறோன்ட்டு இப்படி இந்த வளைவை இப்படி வளைச்சி இங்கே கொண்டு வாங்க. இந்த வளைவை இப்படி வளைச்சி இந்த பக்கம் கொண்டு வாங்க. இது உள்ளார கொண்டு வாங்க. கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணுங்க. அப்புறமா இங்கே இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கோலம் ரெடி. 2 கோலம்